வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைய சூழ்நிலையில இந்த 2026 அரசியல் களம் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் நடந்திருக்குது. நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. யார் பணம் கொடுத்தாலும் வாங்காதீங்க, இலவசத்துக்கு பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அது ஒரு சாதாரண மாற்றம் இல்லை, ஒரு மிகப்பெரிய அது சுனாமின்னு தான் சொல்லணும். அதை ஒரு சாமானிய மனிதனும் அரசியலில் ஒரு எம்எல்ஏ ஆகலாம், ஒரு கட்சியில் சேர்ந்து அப்படின்றத இன்னைக்கு அந்த தமிழக வெற்றி கழகம் அதை நிரூபிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதாவது கட்சி ஆரம்பித்து அவங்க சந்திக்கக்கூடிய முதல் எலெக்ஷன் இது. அந்த முதல் எலெக்ஷன்லேயே மிக பெரும்பான்மையான ஒரு வாக்குப்பதிவு பெற்று ஒரு ஒரு பெரிய அரசியல் கட்சி அப்படின்றத தீர்மானிச்சிருக்காங்க மக்கள் மத்தியில். மக்களும் பணத்துக்கு பின்னாடி போகாமல் ஒரு மாற்றத்தை வேணும், மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி இந்த இந்த நேரத்தில் ஒரு புது ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு எப்படி அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்தாரோ அதே மாதிரி இப்போது விஜய் வந்திருக்காப்புல. ஸோ இன்னும் மக்களால் விஜய் இந்த அரசியலில் வெற்றி பெற்றதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா கருத்து கணிப்புலாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்தது. அந்த எல்லா கருத்து கணிப்பையும் தூள் தூளாக்கி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி விஜய் பெற்றிருக்கார். உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஒரு சாதாரண மனிதனால் அதை செய்ய முடியாது. அவர் இந்த சினிமா ஃபீல்டுலேருந்து அவர் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே முதல்ல வந்துட்டார், அதுக்கப்புறமா எலெக்ஷனில் வந்திருக்காரு. ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கார். அதாவது மக்கள் ஒரு வெற்றிடம் இருக்குது, அதை நிரப்ப முடியலன்னு சொல்லி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்னு. அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஆளாக தான் விஜய் வந்திருக்கார். இப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற எல்லா தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது இப்போ எப்படி மக்கள் அவங்கள அதை என்னன்னா, செங்கல்பட்டுலேருந்து இன்னைக்கு ஒரு நண்பர் வந்தார் என்னை சந்திக்க. என்ன சார் ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் விசிலுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னாரு. சரி, அப்போ உங்கள் தொகுதி எதுங்க அப்படின்னு கேட்குறேன். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உங்கள் தொகுதி எதுன்னு கேட்டால் எனக்கு தெரில அப்படின்றாரு. சரி, உங்கள் வேட்பாளர் யார்? அதுவும் தெரியாது. அப்புறம் எப்படி விசிலுக்கு ஓட்டு போட்டீங்க? யாராக இருந்தால் என்ன, விஜய் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஓட்டு போட்டேன் அப்படின்றார். அப்போ பெரும்பான்மையான இடத்துல மக்கள் இதுதான் பண்ணியிருக்காங்க. வேட்பாளர் யாருன்னு தெரியாது, அவங்கள முன்ன பின்ன பார்த்ததில்லை, ஆனால் விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்பொழுது மக்கள் எவ்வளோ ஒரு கோபத்தில் இருந்திருக்காங்க மற்ற ரெண்டு கட்சிகள் மேலே அப்படின்றத ஒரு 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 தீர்மானமான முடிவில் தான் மக்கள் இருந்திருக்காங்கன்றத புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதை எல்லாத்தையும் இந்த விஜய் இப்போ மக்களுக்கு ஃபில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட கட்சிகள் ரெண்டுமே, அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க ஆட்சி செய்யும்போது அடுத்த ஆட்சி நாங்கள் தான் செய்ய போகிறோம், அடுத்த ஆட்சி நாங்கள் தான் செய்ய போகிறோன்ற ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. அவங்க ஓப்பனாக பேசலை, முடிவு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் முடிவு செய்ய வேண்டியது மக்கள் தானே, யாரும் அதை நினைக்கலையே. நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா அடுத்த நாங்கள் ஆட்சி அமைப்போம், அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தான் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யாருமே ஓப்பனாக சொன்னதில்லை. அடுத்து நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், அடுத்து நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவு அவங்க எடுத்ததுனால மக்கள் வேற முடிவு எடுத்திருக்காங்க. இப்போது
ஸோ இந்த முடிவு வந்து நல்லபடியாக இருக்கணும். நிறைய பேர் ஒரு சாமானிய மனிதர்கள்லாம் இப்போது எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. அவங்க வந்து உண்மையிலே மக்களுக்கு வந்து நல்லதுதான் செய்வாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள போன்ற மக்கள்லாம் வந்து முன்ன வரணும் அப்படின்ற ஒரு ஒரு வேகத்தில் அவங்க வந்து தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைப்போம். நல்ல ஆட்சி கொடுத்தா மீண்டும் மீண்டும் இவர்களே வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த வாய்ப்பை அவர்கள் தான் வந்து தக்க வைத்து கொள்ள வேண்டும். நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்ம தான் வந்து எம்எல்ஏ ஆகிட்டோம், மினிஸ்டர் ஆகிட்டோம், நாம் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருந்தால் மீண்டும் தமிழக மக்கள் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் மாற்றி விட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் அவங்க வந்து வச்சுக்கிட்டு மக்கள் பணியை வந்து அவங்க சிறப்பாக செஞ்சாங்கன்னா திரும்ப திரும்ப மக்கள் அவங்கள வர வைப்பாங்க. ஸோ விஜய் வந்து ஒரு நல்லாட்சி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஏற்றுக்கின்னு தான் ஆகணும். வந்த முதல் எலெக்ஷன்லேயே அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு மக்கள் வந்து ஒரு ஆச்சரியக்குறியாக இருக்காங்க. அதாவது தற்குறின்னு சொல்லிக்கிட்டு வந்தவங்க இன்னைக்கு அவர்கள் எல்லாருமே ஒரு ஆச்சரியக்குறியாக மாறிட்டாங்க. இப்படியா வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் அதுதான் உண்மையும் கூட. என்னதான் இருந்தாலும் விஜய் வந்து ஒரு பெரிய கட்சின்றதை நிரூபித்தாலும் ஒரு பெரும்பான்மையான ஸோ ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார் இப்போ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சியில் கூட வந்து உட்கார முடியாத அளவுக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து தோற்று போயிட்டாங்கன்னும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி தான் அது திமுக கட்சிக்கு. அடுத்து எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவும் எதிர்கட்சி கூட நம்மளால் வர முடியலையே அப்படின்ற ஒரு தோல்வி தான் அவங்களுக்கும். ஸோ அப்போ மக்கள் வந்து எவ்வளோ கொதிச்சு போயிருக்காங்க பாருங்கள். நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. பணத்தை எல்லாம் வாங்கிட்டு மக்கள் வந்து ஒரு புது முகம் வேணும், புது ஆள் நம்மளை வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓட்டை வந்து அவங்க விசில் தாவேக்காவுக்கு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஸோ விஜய் அதிகப்படியான சீட்டுகள் இருந்தாலும் மெஜாரிட்டி காட்ட முடியல. அதாவது மெஜாரிட்டி ஆட்சி அமைச்ச திமுகவும் திமுகவோட தலைவர் வந்து எதிர்கட்சியாக உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை மாறிட்டார். இப்போ மக்கள் மாற்றிருக்காங்க. எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவும் எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு அவங்க பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதாவது மக்களுக்கு நல்லது யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க வந்து அடுத்தடுத்து ஆட்சி அமைக்கலான்றது மக்களோட கணிப்பில் இருக்கும். ஆனால் இப்போ நடந்த தேர்தலை வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு கட்சிகளுமே பெரும்பான்மையாக மக்களுக்கு எதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயத்தை செய்யலை. மக்களுடைய எதிர்பார்ப்பை வந்து அவங்க பூர்த்தி பண்ணலைன்றது தான் காட்டுது. அப்போ வேற யாரோ வந்து நமக்கு செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் இந்த எலெக்ஷன் முடிவு மக்கள் கொடுத்துருக்காங்க. விஜய் வந்து ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் ஆட்சி அமைக்க போகிறாரு. மக்களும் அதை எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ நல்லது நடந்தால் எல்லாருக்குமே சந்தோஷம். அடுத்து நம்ம இன்னைக்கு ஒரு வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை மக்களுக்கு அதை வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு பார்வையில் தான் இந்த பதிவு. அதாவது 1991 கட்டின வீடு, ஒரு சின்ன வீடு. அதில் என்னன்னா அந்த வீடு கட்டி ஒரு ஒரு சுப நிகழ்வு அவங்க பார்க்கல. இப்போ 2026 நடக்குது. கிட்டத்தட்ட 25 வருஷம் அந்த வீடு கட்டி முடிஞ்சாச்சு. ஒரு நிறைய பண இழப்பு முதல்ல, அதுக்கப்புறம் வந்து உயிர் இழப்பு, அதுக்கப்புறம் அவங்களால வந்து ஒரு பெரிய வாழ்க்கையை வந்து வாழ முடியல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வீடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. இப்போ சமீபத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ தட்டு கட்டி தடுமாடி ஏந்து நின்று ஒரு சின்னதாக பக்கத்தில் ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீட்டில் பூஜை அறை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ நம்ம போய் பார்க்குறோம். நம்ம பூஜை அறை மட்டும் போய் பார்த்தா எப்படி?
ஸோ நம்மளை நம்பி கூப்பிட்றாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்லதை செஞ்சுட்டு வந்தால் தானே அடுத்தடுத்து அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம அந்த பழைய வீட்டையும் பார்க்குறோம், புதுசாக கட்டின வீட்டையும் பார்க்குறோம். அதாவது பழைய வீட்டோட அமைப்பு, அந்த இடம் வந்து ஒரு கார்னர் இடம். அதாவது வடக்கும் ரோடு இருக்கு, கிழக்கும் ரோடு இருக்கு. ஆனால் வடகிழக்கு தெருக்குத்தோ தெரு பார்வை கிடையாது. அந்த மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துல கிழக்கு பக்கம் ஃபுல்லாக அவங்க வந்து வீடு கட்டியாச்சு. வடக்கு பக்கம் ரோடு இருக்கு, இருந்தாலும் ஒரு 3 அடி கேப் விட்டு அவங்க கட்டிட்டாங்க. மேற்கு பக்கம் நிறைய காலி இடம் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கு மேல மேற்கு பக்கம் காலி இடம் இருக்கு. கிழக்கு பக்கம் இவங்க சொந்த இடம் கிடையாது, தெரு இருக்கு கிழக்கு பக்கம். இதுல இவங்க என்ன பண்றாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீட்டுல புதன் வாயில் படின்னு சொல்லிட்டு வடக்கு பார்த்த வாயில் படி வீடு வைக்கிறாங்க. வடகிழக்கு பகுதியில் ஒரு பாத்ரூம் குளிக்கிறதுக்காக, தென்கிழக்குல கிச்சன், தென்மேற்குல பூஜை ரூம், வடமேற்குல பெட்ரூம், ஒரு ஹால், அவ்வளோதான். அது வடமேற்கு பகுதியில் வடக்கு இருந்து தெற்கு நோக்கி மாடிப்படி, ஸ்ட்ரெயிட் மாடிப்படி போட்டு அந்த மாடிப்படி கீழே பாத்ரூம், டாய்லெட்டு, செப்டிக் டேங்க். பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மேற்கு பக்கம் காலி இடத்துல மேற்கு ஓரமாக கொண்டு போய், அதாவது வாயு மூலையில் செப்டிக் டேங்க் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. சரி, அடுத்த விஷயம், அப்போ அந்த ஏரியாவில் வீடு கட்டும் பொழுது அவங்களுக்கு வந்து தண்ணி வசதிலாம் அங்கே இல்லை. இன்னைக்கு வந்து அந்த பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி எல்லாம் சேர்ந்து தெருக்குழாலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வீடு கட்டும்போது அந்த இடத்துல வந்து தண்ணீர் வசதி கிடையாது. இவங்க போர் போடுறாங்க. ஒரு நீர்வளம் பார்க்குற ஆளை கூப்பிட்டு போர் போடுறாங்க. போர் எந்த பாயிண்ட்ல வந்து அவங்க காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மொத்த இடத்தோட வடக்கு பக்கம் சென்டரா கொண்டு வந்து காட்டுறாங்க. அந்த இடம் இவங்க கட்டியிருக்கிற வீட்டுக்கு வடமேற்கு பகுதியில் வருது. வடக்கு பகுதியில் எக்ஸ்ட்ரீம் கார்னர் வீட்டுக்கு போர் போட்டு தண்ணி எடுத்து அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீடு கட்டி ஒரு 2 வருடங்கள் வந்து அவங்க வந்து ஒரு நார்மல் வாழ்க்கை. அதுக்கப்புறம் கணவன் மனைவி பிரச்சனை. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருடங்கள் கழித்து அந்த குடும்ப தலைவருக்கு உடல் பிரச்சனை வருது, ஒரு நோய் வருது. அது அப்படியே ஒரு 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் இந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் அந்த நோயோட வலி தாங்க முடியாம குடிக்க ஆரம்பிச்சிடறாரு. குடிப்பழக்கம், அந்த நோயோட தாக்கம் அதிகமாக போச்சு. அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ 2011 அவர் இறந்து போயிடுறார். அவருக்கு ஒரு பையன், 2 பெண் குழந்தைகள். அந்த அம்மா தான் வந்து குடும்பத்தை பார்க்கணும். பசங்க எல்லாமே சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற வயசில் தான் இருக்காங்க. அந்த அம்மா வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டெய்லரிங் வேலை செய்கிறாங்க. அப்போது அந்த டெய்லரிங் வேலையில் தான் செஞ்சு அந்த குழந்தைங்கள்லாம் படிக்க வச்சு 2 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பையனை படிக்க வச்சு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கியிருக்காங்க. இப்போ பையனுக்கும் திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க, இப்போ தான் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ இப்போ அதுக்கப்புறம் அந்த திருமணம் பண்ண பொண்ணு அவங்க சொந்தக்கார் வகையில் பார்த்து ஒரு நல்ல பெண்மணி தான் அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 2 பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாங்க, வீட்டிலேருந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சொந்த ஊரில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்னை போகிறாங்க, மீண்டும் இங்கே ஏதாவது வேலை இருந்தால் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து இந்த வீடு வசதி பத்தலை, எங்களுக்கு இன்னும் ஒரு பெட்ரூம் வேணும், எங்களுக்கு பாத்ரூம் டாய்லெட் வீட்டுக்குள்ளேயே வேணும், இது வெளியில் போகிறதா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன் கட்டியிருக்காங்க. இப்போ அதில் தான் வந்து பூஜை ரூம் எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம போய் பார்த்த உடனே பூஜை ரூம் மட்டும் சொல்ல மாட்டோம், எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து உங்கள் அந்த வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்கிறோம். உங்கள் வீட்டுக்காரு என்ன ஆனார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து இறந்துட்டார் அப்படின்றாங்க. நான் 2 கேள்வி கேட்கணும். ஒன்று, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கணும்.
அப்படின்னு நான் கேட்க வரேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டார், அதிகமாக குடித்தார் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இது போதும் ஒரு இன்சிடெண்ட். நிறைய விஷயம் அவங்க பேசணும். அந்த வீடு சம்மந்தப்பட்டது. பண இழப்பு நிறைய அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அவங்க மீட் அவுட் பண்ணி வந்தாங்கன்றது இந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, பசங்களை படிக்க வச்சு அவங்க வந்து கரை சேர்த்துருக்காங்க. அப்படின்னும் பொழுது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆகுது. இன்னும் குழந்தை பிராப்தம் தள்ளி போயிட்டே இருக்கு அவங்களுக்கு. இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் தான் வந்து நம்ம போய் பார்த்துட்டு நிறைய தவறுகள் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் அவங்க வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். அதாவது இழப்புடன் கூடிய வாழ்க்கை என்ற ஒரு கான்செப்டில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது இந்த பஞ்சபூதம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இப்போ நான் அந்த வீடு வந்து உங்கள் பேரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் பேரில் தான் இருக்குது அப்படின்னாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, உங்கள் வீட்டுக்காரர் தான் இல்லையே, இப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேருக்கு மாறி இருக்கணுமே அப்படின்னேன். இல்லை, நான் பார்க்கலன்னாங்க. பாருங்கள், இந்த வீடு வந்து உங்கள் பேரில் தான் மாறி இருக்கணும், இல்லைன்னா உங்கள் பேருக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா இந்த வீட்டோட அமைப்பு பெண்கள் பேரில் தான் இருக்கணும். காரணம் என்னென்னா, நீங்கள் மேற்கு பக்கம் அதிகமாக காலி இடம் விட்டதுனால கிழக்கு உயர்ந்து கிழக்கு எல்லை வரைக்கும் வீடு கட்டிட்டதுனால அந்த இடம் வந்து பெண்கள் பேரில் தான் இருக்கும். அப்போ பெண்கள் பேரில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அப்படின்னா அங்கே ஆண்கள் வந்து இல்லாமல் தான் போகணுன்றது தான் விதி, மேற்கு பக்கம் காலி இடம் அதிகமாக விட்டா. ஸோ இந்த கிட்னி ஃபெயிலியர், தென்மேற்கில் பூஜா ரூம், வடமேற்கில் போரு, பண இழப்பு, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அங்கே இருக்கும் பொழுது எப்படி வந்து நம்ம முன்னேற முடியும்? ஸோ அவங்களுக்கு கேட்கும்பொழுது யாரோ ஒருத்தர் அவங்க கூட இருந்திருக்காங்க. நான் கேட்டுக்கிட்டே வரும்போது, ஆமாம், எனக்கு வந்து ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர், ஒரு பெண் நண்பர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் எப்போவுமே என் கூடவே இருப்பாங்க அப்படின்னாங்க. ஸோ பரிகாரம், இயற்கை பரிகாரம் இதுதான். ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அதாவது இழப்போடு கூட நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா யாராவது ஒரு தேர்ட் பர்சன் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நாம் நிச்சயமாக ஜெயிக்கலாம் என்பது இந்த பார்வையிலிருந்து நமக்கு மீண்டும் ஒரு ஆணித்தரமான ஒரு உண்மையாக புலப்படுது. வீடு என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயர்ந்த பாதைக்கு போகுதா, அது நிச்சயமாக அந்த வீட்டால் தான் முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அதில் பாதாளத்துக்கு போகுதுன்னா அதுக்கு காரணம் அந்த வீடாக தான் இருக்கும். ஸோ அப்போது மக்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், அடுத்த கட்டம் வளர்ந்து போகணும் அப்படின்னா ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு வீட்டை நம்ம கட்டி வாழும்பொழுது நிச்சயமாக நாமளும் வந்து அடுத்த கட்டம்ன்ற ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்மளும் பயணிக்கலாம். அப்போது ஒவ்வொரு மனிதனும் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கணும் அப்படின்னா அப்போ மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து அளவில்லாத சக்தியை வந்து அடக்கி வச்சிருக்கு. யார் கேட்குறாங்களோ அதை கொடுக்குது. அப்போ பிரபஞ்ச சக்தியை நாம் எடுத்துக்கணும் அப்படின்னும் பொழுது இந்த இயற்கையோடு நம்ம சேர்ந்து போனால் அந்த பிரபஞ்சம் நமக்கு சேர்த்து கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வீடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இயற்கையோடு சேர்ந்த மாதிரி வீடு இருந்தால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஸோ எல்லாரும் ஜெயிக்க நம்ம வந்து முயற்சிப்போம். இந்த பிரபஞ்சம் நமக்கு அந்த நிச்சயமான வெற்றியை கொடுக்கும். ஸோ இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அற்புதமான வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.